எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீட் எக்ஸாம் எழுதிட்டு நம்ம பசங்க எல்லோரும் வந்திருப்பீங்க. 2026 நீட் எப்படி இருந்துச்சு? கடினமாக இருந்துச்சா? ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா? எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக கேட்டாங்க, எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக கேட்டாங்க, எப்படி இருந்தது கொஸ்டின் பேப்பர்? அதுக்கு முன்னாடி வழக்கமாக நடக்கிற கூத்துகள், நீட் கொடுமைகள் இன்னும் மாறவில்லை. என்னென்னா, ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னா பெரிய கொம்பா முளைச்சிருக்குது நீட் எக்ஸாமுக்கு. ஏன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தலைமையில் ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா, ஜேஇ கூட இப்படி இல்லை, நீட்டில் தான் இப்படி பண்ணுறாங்க. ஜேயில் இருக்குது, பட் அந்தளவுக்கு நான் பரபரப்பாக ஒன்றும் வர்றதில்லை. நீட்டில் தான் ஏதோ ஒரு பரபரப்பாக விஷயங்கள் ஆகுது. ஏன்னா லட்சக்கணக்கில் மக்கள் எழுதுகிறாங்க. 22.78 லட்சம் பேர் இந்தியா ஃபுல்லாக எழுதுகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் மக்கள் இப்போ விழிப்புணர்வோடு எழுதுகிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, 30 மையங்களில் வச்சுருந்தாங்க. சரிங்களா, 30 மையங்கள்னு சொல்கிறேன் பாரு, 30 இடத்துல வச்சுருந்தாங்க நீட்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு பகுதியிலேருந்துலாம் ஆளுங்க வராங்க. வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு வர்றதுக்கெலாம் டைம் ஆகும். இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் புல்லட்டின் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க, 1:30க்குள்ளே வரணும் அப்படின்னு. 2:10 2 மணிக்கு எக்ஸாமு, பட் 1:30க்குள்ளே அங்கே இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதையும் மீறி நிறைய பேர் லேட்டாக வந்தது. அண்ட் ஆல்சோ கொலுசு போட வேண்டாம்னு சொல்கிறாங்க, ஆர்னமெண்ட்ஸ் போட வேண்டாம்னு சொல்கிறாங்க, அதையும் போட்டு வந்தது. அண்ட் நீட்டுக்கு பார்த்திங்கன்னா லேட்டாக உள்ளே விடலைன்னு சொல்லி கவலைப்பட்டு போன மாணவன். அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியம், முடி இப்படி தான் கட்டணும் அப்படி தான் கட்டணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அதுலேயும் குளறுபடி ஏற்பட்டு வீட்டுக்கு போன பொண்ணு. ஸோ அப்புறம் 2 ஃபோட்டோ கொண்டு வரணும் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லைங்க. என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருந்தாங்க, ஃபோட்டோ இவ்வளோ கொண்டு வரணும், கையில் என்ன வச்சுருக்கணும், ஆதார் கார்டு வச்சுருக்கணும், ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கணும், எல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ ஜெராக்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லியிருக்காங்க. பட் அங்கே எதையோ போய் கோட்டை விட்டுறோம். அண்ட் ரெண்டாவது மக்கள் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா, பல விஷயங்கள் தெரிவிக்கிறாங்க. என்னென்னா 11 மணிக்கு நாங்கள் வந்திருந்தோம், ஆனால் 1:30 மணி வரைக்கும் எங்களை காக்க வச்சு இது பண்ணுறாங்க. அண்ட் அந்த 11 மணிக்கு வந்தப்போ அதிகாரிகள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கலாமே, நாங்கள் கரெக்டாக அந்த 1:30க்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லும்போது போய் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏதோ புதுசாக கேட்குறாங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருப்பாங்க முதல்ல, இருந்தாலும் நீட்டுக்கு கொம்பு தான் முளைச்சிருக்குங்கிற மாதிரி தான். என்ன இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்துடுறாங்க. நான் என்ன சொன்னேன், நீட்டுங்கிறது நான் வரவேற்கத்தக்கது தான். ஏழைப்பாள மக்களுக்கு எக்ஸாம் எழுதி அந்த எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிறதுங்கிற ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான், நல்ல விஷயந்தான் சொல்லுவேன். ஆனால் இந்த கொடுமைகள் இருக்குது பார்த்திங்களா, தேவையில்லாத இன்னல்கள்னால பசங்க மன உடைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. ஸோ அதனாலேயே நிறைய விஷயங்கள் வருஷம் நடக்குது. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதிகாரிகள் தெரிவித்திருந்த வெளிநாடுகளிலும் என 5500க்கும் மேற்பட்ட மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தமட்டில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட 30 நகரங்கள்ல இந்த இருந்தா கூட இப்ப காலையில பாத்தீங்கன்னா போட்டோ 2 போட்டோ வேணும்னு அவசியம் வேணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு வீட்டுல போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கு. சின்ன ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு +2 முடிச்சு இதுக்கு தனியாக ஒரு கோச்சிங் போகிறாங்க. கோச்சிங் போய் இப்போ எழுத வர்றோம். மறுபடியும் போது ஒரு வருஷம் முதல்ல ஒரு வருஷம் வேஸ்ட்டு, மறுபடியும் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிருந்து தடவை அட்டன் பண்ணலாம். அதுவும் என்ன 11 மணின்னு சொல்கிறாங்க. 11 மணின்னு சொல்லி எல்லாருமே சாப்பிடாம தான் உள்ளே போகிறாங்க. எல்லா மாணவர்களையும் பாவம், அவங்க சாப்பிடாம தான் 11 மணின்னு சொல்லிடுறாங்க. கரெக்டான ஒரு டைமே ஒரு இது இல்லாமல் இருக்குது. 1:30 மணி வரைக்கும் டைமுங்கிறாங்க. ஸோ என்னென்னா, நீட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ என்னென்னா, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஏன்னா 2025 கொடூரமாக வந்தது நீட்டு. 2026 நீட்டு நம்ம விசாரித்து பார்த்ததில் ஒரு 50-60 பேர்த்துக்கிட்ட விசாரிச்சிருப்போம். விசாரித்து பார்த்ததில் ஃபோன் கால்ஸும் நிறைய வந்துச்சு. விசாரித்து பார்த்ததில் ஃபிசிக்ஸ் வழக்கமாக போல் கை வச்சுட்டாங்க. ஃபிசிக்ஸில் நியூமெரிக்கல்ஸ் கஷ்டமாக இருந்தது, லென்த்தியாக இருந்தது, டெரைவ் பண்ணி கொண்டு வர வேண்டியதாக, நியூமெரிக்கல்ஸ் போடுறதுக்கே டைம்ஸ் பத்தலை. பயாலஜி வழக்கம் போல் ஈஸியாக இருந்தது, ஸ்ட்ரைட்டான கேள்விகள் தான் எல்லாமே இருந்தது. 360 மார்க்கும் ஈஸியாக தான் இருந்தது. பயாலஜி அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அண்ட் கெமிஸ்ட்ரி மாடரேட் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஃபிசிக்ஸ் டஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் கெமிஸ்ட்ரி மாடரேட்டுங்க. பெரும்பாலும் மாணவர்கள் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி மாடரேட், பயாலஜி ஈஸி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆக மொத்தம் 2025 கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் மாடரேட் கொஷின் பேப்பர்.
கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் 2024 இன்க்ரீஸ் ஆச்சு, ரொம்ப 25 டிக்ரீஸ் ஆச்சு. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் கஷ்டம், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சராசரியாக இப்போ எதுவுமே ப்ரெடிக்ஷன் சொல்லிட முடியாது. எல்லாமே உங்கள் ரேங்க் லிஸ்ட்டு மார்க் வந்ததுக்கப்புறம் தான். இப்போது எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. பெற்றோர்கள் கடமை என்ன? நீங்கள் வந்து அவங்க கொஞ்சம் ஆறுதலோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிற, ஸோ ஒரு வேளை கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் எழுதிக்கலாம். இல்லை வேறு எதாவது இன்ஜினியரிங் போகிறோன்னா போய்க்கலாம். இல்லை எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தான் படிக்கணும், எனக்கு எம்பிபிஎஸ் கனவு தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வருஷம் கூட எழுதலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஆறுதல் படுத்தி பேசுங்க. ஏன்னா ரொம்ப டென்ஷனில் போயிட்டு வராங்க. நீங்களுமே டென்ஷனில் தான் அங்கே விட்டுட்டு வந்திருப்பீங்க குழந்தைய. ஸோ இதை விட பெரிய டென்ஷன்னா 12th ரிசல்ட் வேறு வரப்போகுது. ரெண்டும் சேர்ந்து டார்ச்சர் அனுபவிக்குவாங்க அவங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா May 3 எக்ஸாம் வச்சுருந்தாங்க. இப்போ இனி வர காலங்களில் இப்போ போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்கு முந்தைய நாள் இருந்தது நீட் எக்ஸாம். ஸோ அப்படிங்கும்போது மன உடைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அதே தான் இப்போவும் நான் சொல்கிறேன். அவங்க ஏற்கனவே எழுதிட்டு வந்து டிப்ரெஷன் இருப்பான். நல்லா எழுதியிருக்கானா இல்லையானா, சில வீட்டில் நல்லா எழுதியிருக்கணும், நீ எழுதுறீங்கன்னா அவ்வளோதான், உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்க லட்ச லட்சமாக செலவு பண்ணி கிராஸ் கோர்ஸுன்ட்டு நீ மட்டும் எழுதாம்பா அப்படின்னு மிரட்டி வச்சுருப்பாங்க. அதனால் தேவையே கிடையாது. இப்போதைக்கு எதை பற்றியும் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஃபெயிலோ பாஸோ நல்ல மார்க்கோ கட் ஆஃப் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதை பற்றியும் கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. எக்ஸாக்ட் மார்க்கு அவங்க வந்து OMR ஷீட் வெளியிடுவாங்க. அண்ட் எக்ஸாக்ட் ஆன்சர் கீ வரும். எல்லாருமே ஆடனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோச்சிங் சென்டர் வந்து ஃபிசிக்ஸ் வாலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க, ஆகாஷ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ நேரம் போட்டு முடிச்சிருப்பாங்க. ஆன்சர் கீ பார்த்த உடனே ஐயோ இது தப்பா அது தப்பான்னு நினச்சிருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆன்சர் கீ பாரு, பட் மனசை போட்டு குழப்பிக்காது. உன்னோட எக்ஸாக்ட் ஆன்சர் கரெக்டு OMR ஷீட் கிடைக்கும்போது பார்த்துக்க. அண்ட் ஆன்சர் கீ அஃபிஷியலாக வரும்பொழுது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அண்ட் ரிசல்ட் வரும்பொழுது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அண்ட் கட் ஆஃப் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் ஆகுது. ரிசல்ட் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கட் ஆஃப் எப்படி டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும். கரெக்டாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லிடலாம் ஓரளவுக்கு. அண்ட் ரேங்க் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு மாட்ரேட்னா போன வருஷத்தோட கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்லைட்டு ஒரு 40 to 50 மார்க் இன்க்ரீஸ் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். என்னங்கிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அண்ட் நீட் கொடுமைங்கிறது இன்னுமே மாறவே இல்லை. பெற்றோர்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்தியாவிலே கஷ்டமான எக்ஸாம்னால் அது நீட் தான். NTA நடத்தக்கூடிய நீட் தான். அதுக்கப்புறம் தான் JEE பிட்ஸ் பிலானி எல்லாமே. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் மனசில் வச்சுக்கிட்டு பெற்றோர்கள் அவங்களுக்கு ஆறுதலாக இருந்து, +2 ரிசல்ட் வேறு வருது, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, ஏன்னா மன உடச்சல் இருப்பாங்க. ஐயோ +2 ரிசல்ட் வேறு வருது, நம்ம வேறு இது வேறு இப்படி எழுதிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கஷ்டம்னா உங்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாகவே கஷ்டம்தான். ஸோ அதனால் மன உடச்சல் காலாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க. ஏன்னா தவறுதலான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் வந்து பெற்றோர்கள் உட்காந்து பேசினா போதும் ஃப்ரெண்ட்லியாக. சரிங்களா? ஆறுதலாக இருங்க இந்த மாதிரி டைமில். அவங்ககிட்ட வந்து மைண்ட் வாஷ் பண்ணி, டே வேறு எதாவது கவனம் செலுத்து, IPL மேட்ச் ஓடுது, IPL மேட்ச்சை பார்க்க சொல்லுங்கள், எங்கேயோ வெளியே கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பான். நான் சொல்கிறது நிறைய பேர் பேரண்ட்ஸும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா போனவங்களாம் இருப்பான். நிறைய ரிப்பீட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய கனவுகளோட போனவங்களும் இருப்பாங்க. அவங்களும் சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ நிறைய டென்ஷனில் இருப்பீங்க. அந்த டென்ஷன்லாம் வேண்டாம், வரட்டும். அண்ட் காடை ப்ரே பண்ணுங்கள். நல்ல மார்க் வந்து MBBS கிடைக்கணும். அப்படி கிடைக்காவிட்டாலும் ரிப்பீட் ஆகி நம்ம எடுக்கலாம். இல்லைனா அதர் ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டு போகலாம். அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு என்னோட இது. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவே போட்டது. ஏன்னா ஆல்ரெடி மனக்குடைச்சலில் அந்த உடையிறாங்க. அதை பையன் 17 வயசு பையன், 17 வயசு பொண்ணு, என்னங்க அவங்களுக்கு தெரியும்? உள்ளே போகிறாங்க, அவங்களுக்கு அந்த டைமுக்கு போகணும். அந்த ப்ரெஷர்லேயே பாதி மறந்துடுவாங்க. அவன் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான், ப்ரெஷர்லேயே மறந்துடுவாங்க. 1008 இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே வேறு, அது போடக்கூடாது இது போடக்கூடாது, முடிவு விரிச்சிட்டு வா, என்னங்க இது? ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். ஆனால் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எனக்கெல்லாம் அது தோணலை. இன்னும் ஸ்ட்ரிக்டாக தான் போகும்னு தோணுது தவிர ரிலாக்ஸேஷன் இருக்காது. நீட் ஒழிச்சு கட்டணும் அரசாங்கம் சொல்லிகிட்டு இருக்குது. என்ன எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. நாளைக்கு வேறு எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்து யார் வருது அப்படின்னு தெரியல. யாரை பொறுத்து அமையும். எல்லா அரசியல்வாதியும் வந்தாலும் யார் ஆட்சி அமைச்சாலும் நீட்டை ஒழிக்கிறோன்னு சொல்கிறாங்க. நான் ஒழிஞ்சபாடு இல்லை. பார்க்கலாம். எதாக இருந்தாலுமே பாசிட்டிவாக நினைப்போம். அண்ட் MBBS கனவு உங்களோடது நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ இப்போ இருந்து பார்க்குறீங்க எனக்கு தெரியும். அதனால தான் இந்த வீடியோ பதிவே போட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒன்றும் இல்லைடா, ஜாலியாக இருங்க.
தேவையே கிடையாது. இந்த மார்க் வந்து கம்மி ஆச்சுனாலும் ஒன்றும் கிடையாது, மன உடச்சலுக்கு ஆளாக வேண்டாம். இந்த மார்க் அதிகமாச்சு அப்படின்னா எடுத்துக்கோ. போன வருஷம் பாரு 518 மார்க் ஒருத்தர் எடுத்தா, கிடைக்காதுன்னு புலம்பிகிட்டே இருந்தான். கவுன்சிலிங் போட்டு நீட் கவுன்சிலிங் போயிட்டு அவன் மொதல் ரவுண்டில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிது. அவன் ப்ரைவேட் காலேஜ் போனால் லட்சமாக எவன் கட்டுவான்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா கவர்மெண்ட் காலேஜே கிடச்சிது அவனுக்கு. யாருக்கு தெரியும் என்ன நடக்கணும்? ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. இது வந்து என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். சும்மா எழுதிட்டு வந்து நான் அழுகணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ நன்றி. கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், 40 to 50 மார்க் அப்படி தான் நினைக்கிறேன். எதுவுமே ப்ரெடிக்ஷன் தான். அண்ட் ஃபிசிக்ஸ் கஷ்டம், மாடரேட்னு கூட சொல்லலாம். கெமிஸ்ட்ரி மாடரேட் அண்ட் பயாலஜி ஈஸி. இதுதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.